கிறிஷை வந்து அவங்க பாட்டி வந்து நம்ம முத்துவையும் மீனாவையும் திட்டிட்டு கூட்டிகிட்டு போனோன்னே முத்து மீனாவில் தாங்கிக்க முடியல. மீனா பயங்கரமாக அழறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியாமல் கதறி அழறாங்க. எல்லாரும் வந்து அவங்கள ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அதை பார்த்துட்டு வந்து சரி எல்லாரும் வீட்டில் இருக்கிறது தான், இதில் என்ன இருக்குது, விடுங்க எல்லாரும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே விஜயா வந்து ரொம்ப ஏளனமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து அப்படியே வந்து சந்தோஷமாக இருக்குது ரோகிணிக்கு. படட்டும், இவங்க இப்படி அவமானம் பண்ணணும் தான் நினச்சேன் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு வந்து ஏன்டி இப்படி பண்ணுற, ரொம்ப பெரிய தப்பு இல்லையா இது, பாவம் அவங்க 2 பேரும் என்ன தப்பு பண்ணாங்க, இப்படி பண்ணுற, பின்ன என் பிள்ளைய கேட்டால் நான் சும்மா இருப்பேனா, இந்த ஆளு நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியோட ஃப்ரெண்டு வந்து அவங்க சொல்கிறாங்க. இவங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், இதுக்கப்புறம் என் பிள்ளை பின்னாடி இவங்க திரியவே கூடாது, என் பிள்ளை பக்கம் கூட இவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு என்னடி நீ இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க அவங்க ஃப்ரெண்டு. அடுத்து வந்து இங்கே வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க முத்து மீனாவும். அதை பார்த்துட்டு அவங்க அப்பா வந்து முத்துவோட அப்பா வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாரு. அண்ணாமலை, இங்கே பாருமா, இதில் என்ன இருக்குது, நீங்கள் கேட்டீங்க ஆசைப்பட்டீங்க, அது நடக்கலை, அதுக்காக என்ன பண்ண முடியும், இல்லை அவங்க இப்படி பேசுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, அவங்க நம்ம அப்படி பேசுகிறாங்க அந்த அம்மா, நான் நினச்சி கூட பார்க்கலப்பா இவ்வளோ பண்ணுவாங்கன்னு, அதுதான்ப்பா எல்லாருமே அப்படி தான்ப்பா, அவங்க பிள்ளை எங்கே நீங்கள் அபகரிக்க போகிறீங்கன்னு பயப்படுறாங்க, அதனால தான் அப்படிலாம் பேசுகிறாங்க, இதுக்கப்புறம் எதுக்காக தேவையில்லாமல் அவங்கள பற்றி பேசணும், விட்டுருங்க, மனசு வந்து நிம்மதி இல்லாமல் ஆகிடும், சரிடா எங்காவது கூட்டிகிட்டு போயிட்டு வா மீனா பாரு ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னோடனே, என்னப்பா சொல்கிறீங்க அப்படி, ஆமாப்படா அவள் பாடுறா ஒரு மாதிரி இருக்கா, நீயும் ஒரு மாதிரி தான் இருக்க, 2 பேரும் எங்கேயாவது கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னோடனே, பின்ன இவங்களுக்கு என்ன வழி இருக்குது, அதான் அப்படி தான் போயிட்டு வரணும், வேறு என்ன வழி இருக்குது இவங்களுக்கு, இந்த மாதிரி அடுத்தவங்க பிள்ளைய கேட்டால் சும்மா விடுவாங்களா, என்ன பண்ணுறது, இதெல்லாம் நம்ம சொன்னால் எங்கே தெரியப்படும். விஜயா வராங்க, விஜயா பார்த்துட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. இவங்க 2 பேரும் அமைதியாக இருக்கே விஜயா, தேவையில்லாமல் பேசாத அப்படி சொல்கிறாங்க. சரி மீனா நீங்கள் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் சரியாயிடும், ஸ்ருதி ஆறுதல் சொல்கிறாங்க, ரவியும் ஆறுதல் சொல்கிறாரு. உடனே மீனா முத்து வெளியே போகிறாங்க. அப்போ வந்து மீனா வந்து அப்படியே கோயிலில் வந்து அப்படியே அழுதபடி உட்காந்துருக்காங்க. என்ன மீனா ஏன் இப்படி உட்காந்துருக்க, ஏங்க நான் ஒரு முடிவு பண்ணிட்டேங்க அப்படின்றாங்க. என்ன முடிவு மீனா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இந்த மாதிரி வந்து குழந்தை நம்ம பெற்றுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன மீனா இவ்வளோ நாள் வந்து நம்மளுக்கு பிறக்கும்போது பிறக்குங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிலாம் சொன்னேன், இப்போ குழந்தை பெற்றுக்கலாமான்னு கேட்குற, நீ தானே சொன்ன அதெல்லாம் கடவுள்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு, எல்லாம் அப்படி தாங்க, இருந்தாலும் வந்து நம்ம குழந்தை பெற்றுக்கலாம், அதுக்கு தேவையான வந்து என்ன விஷயம், போய் பார்க்கலாம், டாக்டரை போய் பார்க்கலாங்க அப்படின்றாங்க. என்ன மீனா நீ திடீர்னு இப்படி சொல்கிற அப்படின்றாங்க. ஆமாங்க, என் தங்கச்சி வந்து வேலை செய்கிறாள், அந்த இடத்துல இந்த மாதிரி ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு அவள் சொன்னான், முதல்ல நம்ம 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எதனால் வந்து குழந்தை பிறக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்றாங்க. அதெல்லாம் வேணும் மீனா, எடுத்துக்கிட்டு நம்மக்கிட்டேருந்து எதுவுமே வந்து நம்மளுக்கு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா என்ன மீனா பண்ணுறது அப்படின்னா, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்கங்க, முதல்ல நம்ம என்ன வந்து விஷயம்னு தெரிஞ்சுக்கலாம், குழந்தைங்க தள்ளி போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போவே சீதா சொன்னான், நான் அதான் அதை கேட்காம அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிறக்கும்போது பிறக்கட்டும்னு சொல்லிட்டேன், இப்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, நம்மளுக்கு ஒரு குழந்தை இருந்திருந்தா நம்ம ஒரு வேளை கிறிஷை கேட்டால் கூட நம்மளை அப்படி பேசியிருப்பாங்களா, நம்ம என்னமோ அவங்க குழந்தைய அபகரிக்கிற மாதிரி தானே பேசிட்டாங்க அந்த அம்மா அப்படின்னோடனே, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் மீனா அப்படின்றாரு. இங்கே பாருங்கள், நான் வந்து சொல்லிடுறேன் சீதா கிட்ட, இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் வாங்க சொல்லி நம்ம போயிட்டு வந்துடலாங்க அப்படின்றாங்க. சரி மீனா, உனக்கு விருப்பம்னா நம்ம கண்டிப்பாக செஞ்சுருவோம், என்ன பிரச்சனை ஆக போகுது, போய் பார்த்துக்கலாம் விடு அப்படின்றார். சரிங்க அப்படின்றாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ரோகிணியோட அம்மா வந்து ரோகிணியை பயங்கரமாக திட்டுறாங்க. இப்படி பண்ணிட்டியே நீ, உன்னால் நான் எவ்வளோ கஷ்டமாயிடுச்சு தெரியுமா, நான் இப்படி பண்ணிட்டு வந்தது, அம்மா நீ பண்ண வேலை இருக்கே இன்றைக்கி சூப்பர் வேலைம்மா, கரெக்டாக கச்சிதமாக நான் சொன்ன மாதிரி கரெக்டாக பண்ணிட்டேன் அப்படின்னோடனே, உன்னை என்னடி சொல்கிறது, நான் ஏன் வாயாலே இப்படியே சொல்ல வச்சுட்டியே, அங்கே முத்து மீனாவும் எவ்வளோ துடிச்சு போயிட்டாங்க தெரியுமா, அந்த மீனா பொண்ணு இவ்வளோ நான் கேட்டு கூட கடைசி நேரத்தில் வந்து கூட ஏமா சாப்பிட்டு போகலன்னு கேட்குறா, இப்படிப்பட்ட பசங்க அவங்க 2 பேரும் இப்படி என்னை பண்ண வச்சுட்டு எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியுமா, கிறிஷு பாவண்டி அப்படியே அவங்களே பார்த்துட்டு இருந்தாங்க, எனக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சுடி, ஏன் ரோஹிணி இப்படிலாம் நடந்துக்கிற அப்படின்னோடனே, நான் என்ன பண்ணுறது, அவங்க 2 பேரும் வந்து குழந்தைய கேட்டால் தூக்கி கொடுத்துட முடியுமா, அதனால தான் நான் சொன்னேன், இப்போ பாரு இதுக்கப்புறம் நீ பக்கத்துலேயே வந்து நின்னா கூட சரி, உங்ககிட்ட அவங்க பேசவே மாட்டாங்க, அதையே நீ ஃபாலோ பண்ணிக்கோ, இதுக்கப்புறம் அவங்க வந்து உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, அதே மாதிரி நீயும் ஒழுங்காருமா புரியுதா, அவங்க பக்கம் கூட நீ பாவம் புண்ணியம் பார்க்கக்கூடாது அப்படின்னோடனே யோசிக்கிறாங்க அவங்க அம்மா. இது